நமசிவாய. உறவுகள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். எல்லோரும் நலமாக இருக்க நினைக்கின்றேன். எல்லோரும் நலமாக இருக்க வேண்டும் என்று இல்லாமல் இறைவனை பிரார்த்தித்தவனாக வளமை போன்ற ஒரு குரலை காணொலி வடிவிலே பதிவிட்டு வருகின்றேன். அந்த வகையில் இன்றைய தினம் நாங்கள் காண்க இருக்கின்ற குரல் 1330 குரலிலே 420வது குரலாக அமைய இருக்கின்றது. நல்லொரு குரலாகவும் நல்லொரு உரையாகவும் அமைய பெற்றிருக்கின்றது. குரலை முறையை நாங்கள் பார்ப்போமாக இருந்தால், செவியை சுவை உணர்வா வாய் உணர்வின் மக்கள் அவியினும் வாழினும் என் என்பதாக அமைந்திருக்கின்றது. செவியை சுவை உணரா வாயுணர்வின் மக்கள் அவியினும் வாழினும் என் என்பதாக அமைந்திருக்கின்றது. இதற்கான முதலாவது உரையை நாங்கள் பார்ப்போமாக இருந்தால், செவியால் கேள்விச்சுவை உணராமல் வாயின் சுவை உணர்வு மட்டுமுடைய மக்கள் இறந்தால் என்ன உயிரோடு வாழ்ந்தால் என்ன என்பதாக அமைந்திருக்கின்றது. எங்களுடைய இந்த காதுகளால் நல்லவற்றை நுகராமல், நல்லவற்றை கேட்காமல், நல்ல கருத்துக்களை உள்வாங்காமல் நாங்கள் வாய் உணர்வை வாயால் மட்டும் உண்டு கொண்டு இருப்போமாக இருந்தால் நாங்கள் எங்கள் பிரயோசனம் இல்லை, நாங்கள் இருந்தும் ஒன்றுதான் இறந்தும் ஒன்றுதான் என்பதாக முதலாவது உரை அமைந்திருக்கின்றது. அதே போன்றுதான் செவியச் சுவை உணர்வா வாய் உணர்வின் மக்கள் அவியினும் வாழினும் என்னென்ற குரலுக்காக கலைஞர்களும் உரையை தந்திருக்கின்றார்கள். அதை பார்ப்போமாக இருந்தால், செவிச்சுவை உணராமல் வாயின் சுவையை மட்டுமே வாழும் மக்கள் உயிரோடு இருப்பதும் ஒன்றுதான், இல்லாமல் போவதும் ஒன்றுதான் என்பதாக அமைந்திருக்கின்றது. செவியால் நல்லவற்றை கேட்காமல், செவியால் நல்லவற்றை நுகராமல், வாயால் மட்டும் நாமல் உண்டு கொண்டு வாழ்ந்து கொண்டு இருப்போமாக இருந்தால் நாங்கள் வாழ்ந்தும் பயனில்லை, நாங்கள் இருப்பதும் ஒன்றுதான் இறப்பதும் ஒன்றுதான். ஆகவே செவியால் நல்லவற்றை நாங்கள் நுகர வேண்டும் என்பதைத்தான் கலைஞருடைய உரையும் அழகாக சொல்லியிருக்கின்றது. அதே போன்றுதான் சாலமன் பாப்பை அவர்களும் செவியை சுவை உணரா வாயுணர்வின் மக்கள் அவியினும் வாழினும் என்பதாக அமைந்திருக்கின்றது. இதற்கான உரையை பார்ப்போமாக இருந்தால், செவியால் நுகரப்படும் சுவையை உணராமல், அதாவது செவியால் நுகரப்படும் சுவைகளை உணராமல் வாயால் அறியப்படும் சுவைகளை மட்டும் அறியும் மனிதன் இருந்தால் என்ன இறந்தால் என்ன என்பதாக அமைந்திருக்கின்றது. அதாவது எங்களுடைய காதுகளால் நல்ல கருத்துக்களை நாங்கள் கேட்காமல், நல்லவற்றை நாங்கள் நுகராமல், வாயால் சொல்லப்படுகின்றவற்றை வாயால் உண்டுகின்றவற்றை நாங்கள் நுகர்ந்து கொண்டு அல்லது உண்டு கொண்டு இருப்போமாக இருந்தால் உண்மையிலே அந்த வாழ்க்கை எங்களுக்கு பிரயோசனமற்றதாகத்தான் அமையும். நல்லவற்றை நாங்கள் கேட்க வேண்டும், நல்லவற்றை நுகர வேண்டும். இல்லை என்றால் நாங்கள் இருந்தும் ஒன்றுதான் இறந்தும் ஒன்றுதான் என்பதாகத்தான் அவருடைய உரையும் அமைந்திருக்கின்றது. உண்மையிலேயே இன்றைய குரலுக்கான செவியை சுவை உணரா வாய் உணர்வின் மக்கள் அவியினும் வாழினும் என்ற குரலுக்கான 3 உரைகளை நாங்கள் பார்த்தோம். ஒன்றைத்தான் அது சொல்லியிருக்கின்றது. நல்லவற்றை, நல்ல கருத்துக்களை, நல்ல செயற்பாடுகளை, நல்ல சிந்தனைகளை நாங்கள் எங்கள் காது வழியே நாங்கள் நுகர வேண்டும். அப்போதுதான் நாங்கள் பிறப்புக்கான ஒரு பலனை அடைய முடியும். இல்லை எங்களுடைய வாய் வழியே அதன் சுவையை மட்டும் நாங்கள் வந்து கொண்டிருப்போமாக இருந்தால் நாங்கள் இருந்தும் ஒன்றுதான் இறந்தும் ஒன்றுதான் என்பதாக அமைந்திருக்கின்றது. நல்லொரு குரலாகவும் நல்லொரு உரைகளாகவும் அமைந்திருக்கின்றது. செவியச் சுவை உணரா வாய் உணர்வின் மக்கள் அவியினும் வாழினும் என். ஓம் நமசிவாய. நன்றி, வணக்கம். அடுத்த குரலை சந்திக்கலாம்.